எல்லோருக்கும் வணக்கம். நான் மகாலட்சுமி சரவணன். நான் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இந்த லைவ் வீடியோ இன்னைக்கு நான் ஏன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பெண்களாகட்டும் இல்லை ஆண்களாகட்டும் ஒரு தொழில் முனைதல் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. கஷ்டம்தான், ஆனால் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம். அதுதான் இன்றைக்கி ஒரு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் வேவில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹியூமன் லைஃப்ஸ் லாஸ் ஆகிருக்கு. நிறையா பேர் சஃபர் ஆகிட்டுருக்காங்க. நிறையா ஜாப் லாஸஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் ரொம்பவே சேலஞ்சிங் சுச்சுவேஷனில் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வீடியோவாகவும் அண்ட் எப்படி நீங்கள் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷ்னல் டாக் மாத்திரம் இப்போ நீங்கள் கொடுக்க போகிறேன். நான் ரொம்ப டெக்னிக்கலாக போக போகிறது கிடையாது. ஸோ எல்லோரும் கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். சோஷியல் டிஸ்டன்சிங், டபுள் மாஸ்க் அப், வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஒரு அவேர்னஸோடு இன்றைக்கி நாம் இந்த செஷனுக்குள்ளார போகலாம். ஸோ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய எக்ஸ்கியூஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா பதிவு பண்ணலாம். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய எக்ஸ்கியூசஸ் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ எக்ஸ்கியூசஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் முன்னெல்லாம் பேண்டமிக்கு முன்னாடி எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் இன்மை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அவ்வளோ நேரம் இருக்குது. பட் நாம் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ நேரம் இருந்தாலும் நமக்குள்ளார அந்த ஒரு ஆர்வம் இருந்தால், நமக்குள்ளார அந்த செய்யணுங்கிற தாட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இங்கே நீங்கள் பதிவு பண்ணலாம். நீங்கள் எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுங்கள். ஸோ தட் இந்த லைவ் முடிஞ்ச பின்னாடி இன்கேஸ் நம்ம காண்டாக்ட் பண்ணால் கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ நீங்கள் ஒரு ஹாய் மெசேஜோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ நோ யூ ஆர் வாட்சிங் லைவ். அண்ட் ஐ திங்க் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் ஜாயின் ஆகிட்டுருக்காங்க. ஸோ எக்ஸ்கியூசஸ் பற்றி பார்க்கலாம். நாம் இந்த தொழில் முனைதல், இந்த பேண்டமிக்கில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது முக்கியமா இல்லையா அப்படிங்கிற ஒரு குவெஷனை தாண்டி நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், எப்படி நம்மளுடைய ஃபேமிலி அண்ட் நம்மளுடைய நெய்பர்ஸ், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொசைட்டி எல்லாருமே ஒரு நல்ல லெவல் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அந்த நல்ல தாட் டெஃபினட்டாக வேணும். ஸோ கம்மிங் டு த எக்ஸ்கியூசஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி டைம் இல்லைன்னு ஒரு பேண்டமிக் முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சொல்கிற வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தானே, அவ்வளோ நேரம் இருக்குது. ஸோ டைம் இல்லைன்னு சொல்கிறத காட்டிலும் நான் முன்ன சொன்ன மாதிரி இருக்கிற நேரத்தில் எப்படி நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் ஹவ் மனி அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இப்போதைக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு, இருக்கிற மணி வச்சு நிறையா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் பிஸ்னஸ். அதுக்கு உங்களுக்குள்ளார அந்த ஆர்வம் இருக்கணும், அந்த பேஷன் இருக்கணும். ஸோ இந்த ஐ டோன்ட் ஹேவ் மணி, ஐ டோன்ட் ஹேவ் டைம், இந்த எக்ஸ்கியூஸஸ் சொல்லாதீங்க. நிறையா பேருக்கு இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் லாஸஸில் போய் முடிஞ்சிடும், என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் அப்படியெல்லாம் நிறையா பேர் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் திங், அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை நீங்கள் தயவு செய்து எராடிகேட் பண்ணணுங்க மைண்ட்லேருந்து. ஏன்னா எப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு தாட் மைண்டில் இருக்கும், அதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ஒரு பாதி தூரம் வெற்றி அடைஞ்ச மாதிரி. உங்கள் ஃபெயிலியர், அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஓவர் கம் பண்ணதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதுக்கு முதல்ல உங்கள் மைண்ட் செட் நீங்கள் மாற்றிக்கணும். இந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு உங்களுக்கு நிறைய ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த காலத்தில் என்னால் மைண்ட் செட் மாற்ற முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் நினச்சா டெஃபினட்டாக மாற்ற முடியும். அதுக்கு உண்டான ரிசோர்ஸஸ் இருக்குதுன்னு சொல்ல வரேன் நான். ஸோ ரிசோர்ஸஸ் இல்லைன்னு சொல்கிறத காட்டிலும் இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு, இருக்கிற நேரத்தை வச்சு, இருக்கிற பைசா வச்சு எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் டெஃபினட்டாக யோசிக்கணும். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இது எனக்கு சரியான ஒரு தருணம் கிடையாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ இந்த பேண்டமிக் பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா சேலஞ்சஸ் கொடுத்துருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நிறையா வாய்ப்புகளும் கொடுத்துருக்கு. ஒரு பக்கம் நிறையா சவால்கள் இருக்குது, பட் அதே மாதிரி நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நிறையா பேர் நீங்கள் டிஜிட்டல் அடாப்ஷன் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் இருக்கீங்க. நிறையா தொழில் முனைவர் பார்த்தீங்கன்னா, பேண்டமிக்கு முன்னாடி ஃபிசிக்கலாக ஒரு கடை வச்சுருந்தாலும் இப்போ வேறு ஆப்ஷன் இல்லாமல் நிறையா பேர் ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. அப்படி ஆன்போர்ட் ஆனதில் ஒரு
ஆன்லைனில் செல் பண்ணுறப்போ அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய புது புது விஷயங்கள் வந்து கற்றுக்குறாங்க. நிறைய கஸ்டமர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு எனேபிளர் தான். உங்களுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு டூலாக தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி வச்சே வந்து பிஸ்னஸ் ரன் ஆகாது. ஸோ பிஸ்னஸ் வந்து நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிறீங்க, எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது நீங்கள் எதையும் சந்திக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கீங்க, எவ்வளோ சவால் வந்தாலும் என்னால் வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வளர்த்துக்கிறீங்க, இதெல்லாம் வேணும். அண்ட் ரியல் ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த பேண்டமிக்ல நம்மளால நிறைய பேர் வெளில போக முடியல, அண்ட் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக, அண்ட் நிறைய லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ் இருந்தது, நிறைய சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் இருந்தது, நிறைய வாய்ப்புகள், நிறைய சேலஞ்சஸ் வந்து இருந்தது. ஆனால் இந்த சேலஞ்ச்லையுமே வந்து நிறைய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அதை வாய்ப்பாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ கிரைசிஸ் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய பேர் ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு வேலை இன்மை காரணத்தினால வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்துருக்கலாம் அந்த பேண்டமிக்ல. அவங்களெல்லாம் நம்ம கிரைசிஸ் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் அவங்களுமே ஒரு சரியான டைரக்ஷனில் போனாங்கன்னா டெஃபினட்டாக வந்து நல்ல லெவலுக்கு வந்து வர முடியும். அது ஒரு முக்கியமான திங் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஏன்னா இப்போ ஒரு பக்கம் நிறைய ஜாப் லாஸஸ் ஆகிட்டு இருக்கு, பட் ஒரு பக்கம் புது வாய்ப்புகள் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நீங்கள் வந்து கிராப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டெலிவரி சர்வீசஸ் வந்து நீட்ல இருக்கு. நிறைய பேர் வந்து வீட்டு விட்டு வெளியில வர முடியாத காரணத்தினால டெலிவரி வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. நிறைய ஃபுட் பீப்புள் எல்லாருமே வந்து ஹெல்த் கான்ஷியஸா இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபுட் ஹெல்தி ஃபுட் ஆப்ஷன்ஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டெலி ஹெல்த் கன்சல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ஹெல்த் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணதுக்கு தே ஆர் லுக்கிங் அட் அவென்யூஸ். எப்படி வந்துட்டு உங்களுக்கு ஹெல்த் பேஸ்டா என்னென்ன அவென்யூஸ் இருக்கு, யாரெல்லாம் வந்து ஹெல்த் பேஸ்டா கன்சல்டிங் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் ஆன்லைன்லேயே வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஆன்லைன் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் வந்து கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஒரு 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 ஜியாகிரபிக்கல் பவுண்டரி இல்லாமல் நம்மளால வந்து வேர்ல்ட் லெவலில் வந்து நம்மளால கனெக்ஷன்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த பேண்டமிக் வந்து நமக்கு ஒரு அந்த குளோபல் பவுண்டரி அப்படிங்கிறதே எடுத்துட்டு ஹாய் லக்ஷ்மி ஸ்ரீதர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் அந்த குளோபல் பவுண்டரியே கிடையாது இப்போ. பட் அந்த நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து நமக்கு டெஃபினட்டாக வேணும். அண்ட் அந்த எக்ஸ்கியூசர் லிஸ்ட் இன்னும் போய்கிட்டே இருக்குது. இஃப் யூ லுக் அட் பீப்புள், சில பேர் வந்து எனக்கு வந்து பொருளை விற்க தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ ஷுட் பி ஏபிள் டு செல் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ப்ராடக்ட்ஸ். ஏன்னா அந்த எனக்கு செல்லிங் தெரியாது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்ல முடியாது. ஸோ அது கற்றுக்கலாம், அது ஒரு ஸ்கில் தான். இப்போ டேலண்ட் அப்படிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப நம்ம கூட வருது. பட் ஸ்கில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு என்ன ஸ்கில் எனக்கு வந்து வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லான்ச் பண்ணுறீங்க, ஆனால் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் தெரியல, நீங்கள் அதை கற்றுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு லீகல் விஷயம் தெரியல, அதை கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ என்றைக்குமே எனக்கு வந்து ஸ்கில்ஸ் இல்லை, அதனால நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற எக்ஸ்கியூஸை தயவு செய்து நீங்கள் தள்ளி வச்சுடுங்க. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டாக ரிஸ்க் வந்து பிஸ்னஸில் இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா முன்னால ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு இக்கோ சிஸ்டம் வந்து கிடையாது. அதாவது தொழில் முனைவோருக்கு உண்டான எல்லா சேவைகளும் செய்யக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் வந்து தொழில் முனைவோருக்குனே வந்து பாடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு மார்னிங் கூட இன்ஃபேக்ட் கர்நாடகா கவர்மெண்ட் உடைய ஒரு மீட்டிங் இருந்தது. அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா விமன் ஆண்டர்பிரினர்ஸ்க்குன்ட்டு அவங்க விமன் இன் டெக்னாலஜி, தேங்க்ஸ் அனுராதா ஃபார் வாட்சிங், விமன் இன் டெக்னாலஜி அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போச்சு. ஸோ கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யார் அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபண்டிங் கிடைக்கும், எங்கே அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான வழிமுறைகள், கரெக்டான டைரக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நம்ம டெஃபினட்டாக வேணும். அண்ட் இன்னும் நிறைய எக்ஸ்கியூசஸ் சொல்லிட்டே போகலாம். ஸோ பேசிக்காக காமனாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அப்புறம் டைம் இல்லை, மணி இல்லை, பீப்புள் இல்லை, இந்த மாதிரி ரிசோர்ஸஸ். ஹாய் பிரியா ரீகன். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து அடிக்கிட்டே போகலாம். நீங்களும் உங்களுடைய எக்ஸ்கியூசஸ் வந்து நீங்கள் சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ தட் அதர்ஸ் கேன் ஆல்சோ நோ. அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நான் வந்து தொழில் முனைதல் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். எந்த ஏஜில் வேணால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் வேண்டியது செல்ஃப் பிலீஃப் தான், தன்னம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஏஜ் பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் தொழில் முனையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணம் வந்ததுனாக்கா டெஃபினட்டாக உங்களுக்கு அதுக்குண்டான
தேங்க்ஸ் பிரியா ரீகன். ஸோ அதுக்கு உண்டான வந்து வழிமுறைகள் இருக்குன்னு நான் சொல்லணும். ஸோ இந்த கோவிட் பேண்டமிக்ல இவ்வளோ எக்ஸ்கியூசஸ் தாண்டி இவ்வளோ ஒரு சேலஞ்சஸ் தாண்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா பெரிய பிஸ்னஸுமே வந்து ஒரு டஃப் பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி பெரிய பிஸ்னஸஸாக ஒரு ஜெயன்ஸாக Fortune 500 கம்பெனிஸாக உருவாகியிருக்காங்க. ஸோ இந்த பேண்டமிக் டைம் வந்து சரியான தருணம். ஏன்னா புது வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. ஹெல்த் கேர்ல ஆகட்டும், ஃபார்மல் ஆகட்டும், இல்லை டெக்னாலஜியில் ஆகட்டும். இப்போ நம்ம முன்னெல்லாம் வந்து யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒரு லைவ் கான்ஃபரன்சிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சர்வீசஸ் ஆகட்டும், ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸில் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் தாண்டி இந்த பேண்டமிக் டைம்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில டிப்ஸ் நான் தரேன். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஏன் நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரணும். நம்ம சொன்னப்ப சில பேர் வந்து வேலையை விட்டுட்டு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ரொம்ப நாளுடைய பேஷன் இருக்கலாம், அந்த பேஷன்னால வந்து பிஸ்னஸ்க்கு இறங்கியிருக்கலாம். ரீசன் என்னவா வேணா இருக்கட்டும். பட் அந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் தாண்டி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டீங்க இந்த பேண்டமிக்ல அப்படின்னாக்கா அதை சஸ்டெயின் பண்ணதுக்கு உண்டான வழிகள் வந்து நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். இப்போ நிறைய பேர் வந்து ரிமோட்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பிஸ்னஸ். தட் இஸ் எந்த ஒரு ஃபிசிக்கல் செட்டப்பும் இல்லாமல் ஆன்லைன்ல வந்து பிஸ்னஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிமோட் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குது, நிறைய அவென்யூஸ் கிடைக்குது. எங்கேருந்து வேணால் டேலண்ட் பூல் வந்து நம்ம எடுக்க முடியும். அண்ட் நம்ம பர்பஸ் என்ன, நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம டெலிவர் பண்ண போகிறோம், இல்லை என்ன சர்வீஸ் நம்ம டெலிவர் பண்ண போகிறோம், எப்படி சேல்ஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு பிளான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரிமோட்டில் இருந்தாலும் கூட ஒரு ஃபிசிக்கல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ரிமோட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு வேண்டியது வந்துட்டு இப்போது அந்த எப்படி வந்து பிளான் பண்ணி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எப்படி ஒரு ஃபிசிக்கல் பிஸ்னஸை வந்து நான் ஒரு பிளான் எழுதி ஸ்டார்ட் பண்ண போகிறேனோ அதே மாதிரி நீங்கள் ரிமோட் பிஸ்னஸும் வந்து ஒரு பிளானோட ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து கூகுளில் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த டூல்ஸ் வந்து கூகுள் பிஸ்னஸ் மாடல் கேன்வஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஹவு டு கிரியேட் அ பிஸ்னஸ் பிளான் கூகுள் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கேட்கணும். அப்படி கேட்கும்போது உங்களுக்கு அந்த விஷன் வந்து வரும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு சொசைட்டியில் இருக்கிற பீப்புளை இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு புது டெக்னாலஜி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை ஒரு இன்னோவேட்டிவ் சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்து நீங்கள் திங்க் பண்ணணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு வந்து புது புது ஐடியாஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நீங்கள் என்ன ஞாபகம் கேட்டிங்கன்னா நிறைய பிஸ்னஸஸ் பழைய ஐடியாவை இன்னும் எப்படி பெட்டராக பண்ணால் கஸ்டமர் விரும்புவாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நிறைய புது பிஸ்னஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ என்றைக்குமே புது ஐடியாக்காக வெயிட் பண்ணாதீங்க. இருக்கிற ஒரு ஐடியாவில் வந்து எப்படி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம், இல்லை கஸ்டமருக்கு வந்து இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் எப்படி உங்களுக்கு பிடிக்கும், அந்த ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள இருக்கட்டும். ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி வை யூ ஆர் ஸ்டார்டிங் த பிஸ்னஸ், ஏன் வந்து என்ன பர்பஸோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்ன ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன சொசைட்டியில் இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் கிளியராக வந்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த விஷன் வந்து டெஃபினட்டாக ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு வேணும். அந்த விஷன் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் வந்து சஸ்டெயின் ஆகுது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ விஷன் வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து இருக்கணும். அண்ட் செகண்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த பேண்டமிக் லைஃப் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இந்த பேண்டமிக் லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன மாதிரி நீட் இருக்குது கஸ்டமர்ஸ்க்கு. திங்க் அபவுட் த கஸ்டமர். இந்த பேண்டமிக்கில் அவங்களுடைய நீட் என்ன? மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், எல்லாருக்குமே வந்து மாஸ்க் தேவைப்படுது. பட் மாஸ்க்லேயே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஹெல்தி ஃபுட் தேவைப்படுது. நிறைய பேருக்கு வந்து கிளீனிங் டிவைசஸ் ஆகட்டும், இல்லை கிளீனிங் சொல்யூஷன்ஸ் ஆகட்டும், அது தேவைப்படுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட் ஆர் ஹெல்தி ஃபுட் தேவைப்படுது. நிறைய பேருக்கு மெடிசன்ஸ் தேவைப்படுது, க்ராசரிஸ் தேவைப்படுது, எசென்ஷியல்ஸ் தேவைப்படுது. நிறைய பேருக்கு லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூஸ் இருக்குது. ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் போக முடியல, ஸோ அங்கேருந்து ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் சப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி நீட், இந்த பேண்டமிக் லைஃப் ஸ்டைலில் என்னென்ன நீட். நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி வந்து சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. நிறைய பேர் ஸ்ட்ரெஸ், கோவிட் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நாளாக ஒர்க் ஃப்ரம் ஹோமே இருக்கிறதுனால நிறையா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணலாம். குழந்தைங்க நிறையா ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேலஞ்சிங் டைம்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த கோவிட் லைஃப் ஸ்டைலில், இந்த பேண்டமிக் லைஃப் ஸ்டைலில் வந்து என்ன நீட், கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன நீட், அதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கொண்டு வந்து அந்த கோவிட் ப்ரூஃப் ஆகலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் ப்ரூஃப்னா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிட் டைம்லேயும் இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் பண்ண முடியும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு தரேன் நான். பட் அதுக்கு நீங்கள் ப்ராப்பர் பிளானிங், கொஞ்சம் ரிசர்ச், கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஜிட்டல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் வந்து டிஜிட்டல் மீடியாவில் இருக்குது. பட் ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஃபேஸ்புக், வெறும் இன்ஸ்டா, வெறும் லிங்க்டின் அதை நம்பி இருக்காதீங்க. உங்களுக்குன்னு உங்களுடைய ஓன் ஆன்லைன் ப்ரெசன்ஸ், ஒரு வெப்சைட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா அது மூலமாக உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் உங்களால் வந்து டெஃபினட்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். அண்ட் யாரெல்லாம் டைரெக்டாக உங்கள் வெப்சைட்டுக்கு வராங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நிறையா கன்வெர்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க அக்ராஸ் த வேர்ல்டு. முன்னெல்லாம் நம்ம ஒரு நெட்வொர்க்கிங் மீட்டிங் போனால் ஒரு லோக்கலைஸ்ட் நெட்வொர்க்கிங் மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருப்போம், இல்லை மிஞ்சிமின்னா ஒரு சர்டன் லெவல் இது பண்ணியிருப்போம். பட் இப்போ வந்து குளோபலி அவ்வளோ ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்காங்க. மென்டார்ஸ் ஆகட்டும், இல்லை எக்ஸ்பர்ட்ஸ் ஆகட்டும், ஃப்ரீ டூல்ஸ் ஆகட்டும், அவ்வளோ வந்து நிறையா இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு கரெக்டான ஒரு தருணமா இல்லையா நீங்கள் கேட்டிங்கன்னா, இது சரியான தருணம் தான். தேங்க்யூ ஏஆர், அவங்க பேர் தெரியல, சாரி, அதனால ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சரியான தருணம் தான். பட் இந்த தருணத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்த போறீங்க? ஒரு நாளில் எல்லாருக்குமே வந்து 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தில் என்ன மாதிரி வேலையில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க் எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து யோசிச்சுக்கணும். இப்போ நிறைய பேருக்கு இந்த அனாலிசிஸ் பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் ஓவர் திங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு நிறைய வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, ஆக்ட் ஆன் யுவர் ஐடியாஸ். உங்களுடைய ஐடியாஸ் என்னவோ அதை ரியாலிட்டி கொண்டு வாங்க. அதை ரியாலிட்டி கொண்டு வரத்துக்கு வேணுங்கிற சப்போர்ட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. பீட் தி கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் செக்டர் ஆர் குரூப்ஸ் எதுவாக இருந்தாலும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் டிஜிட்டலாக கனெக்ட் ஆகும்போது நிறைய பேர் வந்து எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தேல் பி ஃபோக்கஸிங் மோர் ஆன் கோ டு டிஜிட்டல் மீடியா, செல் அந்த மாதிரி, அதாவது பொருட்களை விற்கிறதுல மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. தயவு செய்து மக்களுக்கு வந்து ஒரு வேல்யூ எடிஷன் ஏதாவது எஜுகேட் பண்ணுங்க. அண்ட் யூ கேன் encourage them to overcome their challenges. அண்ட் அவங்களுக்கு ஒரு வேல்யூ அடிஷன் மாதிரி நீங்கள் பண்ணணும். வாரத்தில் ஒரு போஸ்ட் மேபி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் பற்றி போடுங்க. மிச்ச நாளெல்லாம் அவங்கள எப்படி நீங்கள் என்கேஜ் பண்ண போகிறீங்க? ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய யூசர்ஸ் உங்களோட இணைஞ்சிருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். அண்ட் நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நீங்கள் கொண்டு வந்தாலும் டெஃபினட்டாக வந்து அடுத்த லெவலுக்கு போகும். அண்ட் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் இதில் வரும்போது தேங்க்யூ, நீங்கள் டிஜிட்டல் இதில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ராஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது பெட்டர். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேக் அக்கௌண்ட்ஸ் நிறையா கிரியேட் பண்ணிருக்காங்க அண்ட் நிறையா ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க சைட்ஸ் எல்லாம், சோஷியல் மீடியா சைட்ஸ் எல்லாம். ஸோ நீங்கள் என்னென்ன செட்டிங்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க உங்கள் சோஷியல் மீடியாவில், அது வந்து ரொம்ப முக்கியம். முன்னெல்லாம் வந்து கம்மி பேர் தான் சோஷியல் மீடியாவில் இருந்தாங்க. இப்போ வந்து இட் இஸ் பூம், அவ்வளோ பேர் இருக்கீங்க. பட் ஒரு சேஃபாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா நிறையா சைபர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து நிறையா வந்துட்டு இருக்கு, சைபர் கிரைம் இஷ்யூஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு என்ஷூர் தட் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பாதுகாப்பாக இருக்குது, உங்களுடைய வெப்சைட் பாதுகாப்பாக இருக்குது. என்ன செட்டிங்ஸ் நான் வந்து கொடுக்குறேன், என்ன ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது கூட என்ன செட்டிங்ஸ் நான் வந்து அலோவ் பண்ணுறேன், என் கான்டாக்ட் டீடைல்ஸ் அலோவ் பண்ணுறேன்னா இல்லை அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஒரு ஆப்புடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சு நீங்கள் வந்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அதர் தேன் தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிளானிங் வந்து டெஃபினட்டாக முக்கியம். இப்போ இந்த கோவிட் டைமில் ரொம்ப லாங் டேர்ம் பிளான் வந்து நம்ம பண்ண முடியாது. ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் நீங்கள் வந்து பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு 5 years டவுன் த லைன் என்ன பண்ண போறீங்கன்னு திங்க் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஷார்ட் டேர்ம் பிளான், ஒரு 3 months பிளான், அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அண்ட் எப்போவுமே உங்கள் பிளான் வந்து அப்பப்போ ரீவிசிட் பண்ணுங்க. இன்கேஸ் சேஞ்சஸ் வேணும்னா கூட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. பி ஃப்ளெக்சிபிள் இன் யுவர் அப்ரோச். அண்ட் அந்த அடாப்டபிலிட்டி கோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரம் அடாப்ட் ஆகுறீங்களோ, பி டெக்னாலஜி ஆர் ஹவு டு கம்யூனிகேட் பீப்புள், அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தொழில் முனைவோராக இருக்கணும்னு நினைக்கிற நீங்கள் வந்து 100% நீங்கள் வந்து கமிட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுத்தாகணும் தொழிலில். அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இல்லைனாக்கா நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப
கஷ்டம். அதனால நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, கன்சிஸ்டண்ட்டாக அந்த வேலை செய்கிறேன்னா, ஒரு சின்ன ஒரு செட்பேக் வந்தாலும், ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் உடனே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கிருந்தாலும் உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ ஸ்கில் செட்ஸ் நல்லா வளர்த்துக்கோங்க அண்ட் உங்களுடைய எண்ணங்களில் வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. ஒரு குளோபல் நெட்வொர்க் வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிற தருணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மென்டார் சப்போர்ட் இருக்குது, ஃபண்டிங் சப்போர்ட் இருக்குது, டெக்னாலஜி சப்போர்ட் இருக்குது. தேங்க்யூ சஞ்சய் குமார். எல்லா வித சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் பீப்புள் லைக் அஸ் ஆர் தேர். சி கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், தேர் சர்ச்சிங் ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ். எங்கே தொழில் முனைவோர் இருக்காங்க, எங்களுக்கு வந்து கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, என்ன பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். அண்ட் இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேண்டமிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயுர்வேதா ரிலேட்டட் பிஸ்னஸஸ் வந்து டாப்பில் இருக்குது. யோகா, ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் பயோடெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், MIS, தட் இஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அண்ட் சைபர் செக்யூரிட்டி, இதில் எல்லாமே வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ண போறீங்களா, இல்ல சர்வீஸ் ரிலேட்டட் பிசினஸ் பண்ண போறீங்களா, இல்ல மேனுஃபேக்சரிங் ரிலேட்டட் பிசினஸ் பண்ண போறீங்களா, நீங்க தயவு செஞ்சு நீங்க வந்து யோசிச்சுக்கோங்க. இப்போ நீங்க கேள்விகள் நீங்க கேட்க முடிஞ்சா நீங்க வந்து கேட்கலாம். ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் இங்க வந்து எனக்கு சாட்ல வந்திருக்கு. இந்த சாட்ல பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்கா, தட் இஸ் உங்களுடைய இஸ் தேர் அ பேட்டர்ன் ஆர் இஸ் தேர் thank you Lakshmi Devi Arjunan for watching. So is there a formula to become a successful entrepreneur அப்படின்னு வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க சாட்ல. ஸோ இந்த ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிள் கொஷின் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா அப்படின்னு எதுவுமே கிடையாது சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு. பட் ஒரு ஃபண்டமெண்டல் விஷயம் இருக்குது, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பர்பஸ், நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க பிஸ்னஸ், என்ன பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, அந்த பிரச்சனை வந்து நிஜமாக இன்னும் இருக்கா, இல்லை சால்வ் ஆயிடுச்சா, இன்னும் உங்கள் லாங் லாஸ்டிங்காக வந்து இந்த உங்கள் பர்பஸ் வந்து சர்வ் ஆகுமா, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் ஃபண்டமெண்டலி. அண்ட் தென் ப்ராடக்ட்ஸ். ஸோ இப்போ இருக்கிற காம்படிஷன் வந்து எல்லாருமே வந்து மாஸ்க் பண்ணாலும் கஸ்டமர்ஸ் வாங்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ யூ ஹேவ் டு திங்க், அதே மாஸ்க் வந்து எப்படி இன்னோவேட்டிவாக கொடுத்தா நான் வந்து மாஸ்க் வந்து விற்க முடியும், அதை நீங்கள் யோசிங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இன்னோவேஷன் தேவைப்படுது, எல்லாத்துலேயுமே கிரியேட்டிவிட்டி தேவைப்படுது. அண்ட் பீப்புள். ஸோ உங்களுக்கு ஃபண்டமெண்டலி வந்து ஒரு பிஸ்னஸ் பெருசாக ஆகணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீம் வேணும், நல்ல நம்பிக்கையுள்ள ஒரு டீம், ட்ரஸ்ட்வர்தி டீம் இருந்தால் உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் என்ன மாதிரி சர்வீஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க கஸ்டமர்ஸ்க்கு, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன மாதிரி அவங்கள என்கேஜ் பண்றீங்க, என்ன மாதிரி ஜெனூனா வந்து அவங்களோட கனெக்ட் ஆகுறீங்க, கம்யூனிகேட் பண்றீங்களா அவங்க கிட்ட. எம்பத்தின்னு நம்ம சொல்லுவோம், தட் இஸ் அந்த கன்சர்ன் இருக்கும் இல்லையா, அது வந்து ஜெனூனா கேளுங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. அண்ட் அதை ஜெனூனா கேளுங்க. அண்ட் அது ரெகுலர் கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்படி நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்றீங்க, எப்படி சேல்ஸ் பண்றீங்க, எப்படி நீங்க உங்களை எக்விப் பண்றீங்க, இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க ரைட் டைரக்ஷன்ல போகும்போது உங்களுக்கு பிசினஸ் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, நீங்க ஒரு தொழில் முனைவர் இருக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஷீலா சிவகுமார் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த ஒரு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ லக்ஷ்மி ஸ்ரீதர். ஸோ இப்போ வந்து ஒரு தொழில் முனைதல் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃப்ளெக்சிபிள் டைமிங் இருக்கும். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு இவ்வளோதான் நாள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. எவ்வளோ வேணால் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், ஸ்கை இஸ் த லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இது ஒரு வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக அதில் ஒரு கேப் இருக்கும், இவ்வளோதான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் உங்களுடைய தாட்ஸ் சம்டைம்ஸ் சொல்ல முடியாமல் போகலாம், உங்களுடைய திறமைகள் வந்து வேஸ்ட் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாப் இல்லைன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறத காட்டிலும் நான் நிஜமாலுமே ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறேன், நிஜமாலுமே ஒரு இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு பிகம் அ சேஞ்ச் ஏஜென்ட். நான் ஒரு சேஞ்ச் ஏஜென்ட்டாக இருந்து நான் வந்து நிறைய பேருக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாற்றம் வந்து நமக்குள்ளே இருந்தால் வரணும். இந்த பேண்டமிக்கில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடந்திருக்கலாம். நல்ல மாற்றங்கள் வந்து தயவுசெய்து ரீட்டைன் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் கொஷின் ஆன்சர் பண்ணுறேன். ஃபியூ மினிட்ஸ் நான் முடிக்க போகிறேன். நான் அதை முடிச்சுட்டு நீங்கள் எந்த வகையில் புதிய தொழில் முனைவோருக்கு உதவுகிறீர்கள் அந்த கொஷினை ஆன்சர் பண்ணுறேன் நான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து நீங்கள் பிலீவ் பண்ணணும், உங்களால் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். இதுதான் சரியான தருணம் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொசைட்டிக்கு, அதை திங்க் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த பேஷன் அண்ட் ட்ரைவ் வந்து உங்களுக்குள்ளேருந்து வரணும். ஓரளவுக்கு வந்து நாங்கள்லாம் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு மோட்டிவேட் பண்ண முடியும். பட் அட் தி எண்ட் இட் இஸ் அப் டு யூ
டு ஸ்டார்ட் ஆர் நாட். இண்டிவிஜுவல் எஃபர்ட் இருந்தால் மட்டும்தான் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு பெரிய எம்பையர் நீங்கள் வந்து பில்ட் பண்ண முடியும். இப்போ டேலண்ட் பூல் நிறையா இருக்குது, ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு குட் பிஸ்னஸ் இப்போ ஃபவுண்டேஷன் லே பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். நீங்கள் இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் எந்த வகையில் புதிய தொழில் முனைவோருக்கு உதவுகிறீர்கள்? ஸோ ஸ்டார்ட் அப் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக தொழில் முனைதல் அப்படின்னு வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில பேர் ஐடியாவோட வராங்க, சில பேர் வந்து ஐடியா இல்லாமல் வராங்க. ஸோ ஐடியா இல்லாமல் வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தந்த துறையில் இந்தந்த வாய்ப்புகள் இருக்குது, இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்சல்டிங் அட்வைஸ் நம்ம கொடுக்குறோம். அண்ட் ஐடியா இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம வந்து ரெடி பண்ணி ஆகணும். அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய இப்போ கரண்ட்டாக வந்து நீட் இருக்கா, டிமாண்ட் இருக்கா, இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் அவங்களுக்கு உண்டான பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து பிஸ்னஸ் தொடங்கியிருந்தாலும் சிஸ்டமேட்டிக்காக வந்து நீங்கள் ஆரம்பிங்க. உங்கள் பிஸ்னஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான லைசன்சஸ் வந்து வாங்கிக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் லைசன்சஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க, சில பேர் பியூட்டி ரிலேட்டட் லைசன்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க, சில பேர் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்சிடிஸ் இருக்குது அண்ட் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் பிஸ்னஸ் வந்து வீட்டிலேருந்தே சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸை வந்து இங்கே நினச்சிக்கோங்க. அண்ட் கமிங் டு த கொஸ்டின் அகெயின், பிராண்டிங் வந்து அவ்வளோ முக்கியம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ப்ராடக்ட் என்ன, அந்த ப்ராடக்ட் உண்டான பிராண்டிங் எப்படி அட்வர்டைஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாமே வந்து டெஃபினட்டாக வந்து இந்த கன்சல்டிங் அட்வைஸும் தேவைப்படுது ஆண்டர்பிரினர்ஸ்க்கு. ஸோ நாங்கள் வந்து அவங்க பிஸ்னஸ் ஐடியாலேருந்து, பிஸ்னஸ் ஃபண்டிங்லேருந்து, லீகல், மென்டரிங், மார்க்கெட்டிங், டெக்னாலஜி அண்ட் நெட்வொர்க்கிங், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸையும் வந்து நம்ம டைரக்ட் பண்ணி விடுறோம் கவர்மெண்ட்டுக்கு. அண்ட் வி ஆர் கிவிங் தெம் த ஹோப் தட் வி ஆர் தேர் டு பேக் யூ. நாங்கள் இருப்போம், நீங்கள் வாங்க, நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து எங்ககிட்ட வாங்க அண்ட் வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ அப்படின்னு நான் சொல்கிறோம். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னாக்கா நீங்கள் womenentrepreneurs.india.com லிங்க்ல போய் பார்க்கலாம். அங்கே வந்து நாங்கள் என்ன மாதிரி சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. அண்ட் இப்போ எங்கள் இந்த பேண்டமிக்கில் பார்த்தீங்கன்னா விமன் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டர்பிரினியல் சர்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து வந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேர் ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் ஐ ஹவ் ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லாட்டினா நம்ம குயிக்காக நம்ம வந்து ரேப் அப் பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்யூ. So any more questions or can I wrap it up? So I think questions எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். Connect, you can visit womenentrepreneurs.india.com. அதில் வந்து எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அஃபிஷியல் ஐடி எல்லாமே இருக்குது. அண்ட் நிறைய you can mail us or you can get in touch with us on the portal. There is a contact form. நீங்கள் womenentrepreneurs.com போயிட்டு ஜாயினஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்குது. சரி, நம்ம எல்லாருமே வந்து கொலாபரேட் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டர்பிரினர் தான் அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து வாய்ப்புகள் இருக்குது, கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆண்டர்பிரினர்ஸ், வேர்ட் ஆஃப் மவுத் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ இருக்கிற இந்த வாட்ஸ்அப் யுகத்தில் பார்த்தீங்கன்னா குவிக்லி யூ கேன் ஸ்ப்ரெட் த மெசேஜ், ரைட்? ஸோ நீங்கள் டெஃபினட்டாக இந்த சர்வீஸ் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ண நினச்சாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண நினச்சாலோ அவங்களை எங்களை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். டெஃபினட்டாக வந்து எங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். டு சப்மிட் அப் 3 விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் திங், திஸ் இஸ் த ரைட் டைம். கேன் ஐ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் டியூரிங் த பேண்டமிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃப் உருவாகிறதுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. எல்லாருமே வந்து தொழில் முனைவோர் ஆக முடியும். அந்த கமிட்மெண்ட், டெடிகேஷன், கன்சிஸ்டன்சி, பேஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து ஆக முடியும். அண்ட் லைஃப்பில் வந்து நிறைய சேலஞ்சஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த மன தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க. அண்ட் செகண்ட்லி, தொழில் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த கோவிட் டைமில். ஸோ அந்த தொழில் வாய்ப்புகள் என்னென்னு வந்து நான் ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருக்கேன். அந்த லிஸ்ட் தவிர இன்னும் நிறையா இருக்குது. அண்ட் அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நிறையா அவென்யூஸ் இருக்குது, நிறையா சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்கேஸ் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கலனாக்கா ரீச் அவுட் டு அஸ் அண்ட் வி வில் புட் யூ ஆன் டு த ரைட் பர்சன். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கோவிட் இன்னும் முடியலை, இன்ஃபெக்ஷன்ஸ் குறைஞ்சிருந்தாலும் இன்னும் முடியலை. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருங்க, சேஃபாக இருங்க, உங்களுடைய ஹெல்த் பார்த்துக்கோங்க, மாஸ்க்ஸ் போடுங்க, அண்ட் உங்களுடைய
இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க. ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ரொம்ப 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 முக்கியமான அசெட் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த் தான். ஸோ மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த half an hour ப்ரோக்ராம் பார்த்து அத்தனை வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஸ்டே சேஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட்.